இன்னொருத்தர் வந்திருக்கார், அவர் நடிகர். அந்த நடிகர் ஒரே டாபிக் தான், ஒரே டாபிக். அந்த நடிகர் என்ன சொல்றாருன்னா, வந்தாரு, கோட்டெல்லாம் போட்டார், விக்ரவாண்டியில கோட்டெல்லாம் போட்டாரு, நிறைய கோட்டெல்லாம் வந்தது. அவர் எழுதி கொடுத்தது அப்படியே படிச்சாரு, படிச்சுட்டு போனாரு. இப்ப அரசியலை நம்ம பார்க்கணும்னா, எம்ஜிஆர் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வந்தவர். அந்த கட்சியில தலைவராக இருந்ததுதான் ஜெயலலிதா வந்தாங்க. அரசியலே இல்லாம வந்தவர் ஒரே ஒரு ஆளு என் டி ராமராவ். அரசியல்வாதி கிடையாது அவரு. சினிமால தேவுடா தேவுடா நினைச்சாரு. அந்த ஊர் ஜனங்க ஏமாந்து வாக்களித்தார்கள். அவர் நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே தடவை தான், ஒரு வருஷத்திலேயே சந்திரபாபு நாயுடு அவர் சும்மா இல்லாத என்ன பண்ணாரு, மல்லிகா அந்த அம்மா பேரு, ஒரு அம்மா லேடி ஒண்ணா, பார்வதி 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 கூட போனாரு. அதோட அங்க மாப்பிள்ள அவரை யாரை கட்டி அமைச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சிரஞ்சீவின்னு ஒருத்தர் வந்தாரு. முதல் கூட்டத்திலே திருப்பதியில 10 லட்சம் பேர் கூட்டினாங்க. அவருக்கு அதை அத்தோட போச்சு, இத்தோட அரசியலே வேணான்னு போயிட்டாரு. அதுக்கு முன்ன அமிதாப் பச்சன் ஒருத்தர் வந்தாரு. அவர் நிலவரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தேர்தலோட அவர் கதையை முடிச்சுன்னு அவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம ஊர்ல நிறைய பேர் வந்தாங்க. டி ராஜேந்திரன் வந்தாரு, கமலஹாசன் வந்தாரு, பாக்யராஜ் வந்தாரு. இப்பெல்லாம் யார் யாரோ, சரத்குமார், இப்ப கூட யார் யாரோ வந்துக்கிறாங்க. லேடிஸ் கூட நிறைய பேர் வராங்க போல, கௌதமி அவங்க இவங்க எல்லாம் யார் யாரோ வராங்க. நமிதா எதோ அந்த பக்கம் இன்னொன்று குஷ்பு எப்படிதான் வராங்க. இதுக்கு அடுத்து ரஜினிகாந்த் கூட வந்தாரு, மறந்துட்டேன், அவர் கூட வந்தாரு. ஆனா இருக்கிறதுலே புத்திசாலி ரஜினிகாந்த் தான் என்னை பொறுத்த வரைக்கும். 1996லயே பாட்ஷா படம் அப்பதான் ரிலீஸ் ஆகுது. அந்த படத்துடைய வெற்றி விழாவில் தான் ஜெயலலிதா ஆரம்ப படம் நீக்கிட்டாங்க. அப்போது பாட்ஷா அந்த ரஜினிகாந்துக்கு என்ன பேருன்னு கேட்டீங்கன்னா, மிகப்பெரிய பேரு. ஆனா எவ்வளவு பெரிய புத்திசாலி அப்பவே சர்வே பண்ணாரு. ரஜினிகாந்த் என்ன வரும் வாக்குன்னு பாத்தீங்கன்னா, தனி மெஜாரிட்டியா வராது அவருக்கு சொல்லிட்டாங்க. அவர் அதோட பக்குவமா உஷாரா ஒதுக்கிட்டாரு. இப்ப கடைசியா ஒருத்தர் வந்திருக்காரு. அவருக்கு அரசியலுக்கு என்னன்னு எனக்கு தெரியாது. அரசியலுக்கு வரட்டும், நான் வர வேண்டாம்னு சொல்லவில்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்ல சினிமாவில் நடிக்கிறாரு, நல்ல செல்வாக்கா இருக்காங்க, நிறைய பேர் அவர் பாக்குறாங்க. நான் கேட்க வருவது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாட்டு மக்களுடைய அடிப்படை தேவைகள், நான் வந்தால் இதை செய்வேன்,